ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூபிஎஸ்சி 2026 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த எக்ஸாமுக்காக 9 months ரோட் மேப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் இங்கிருந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா, ரீச் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ண முடியும். இந்த 9 மாதங்கள் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்பரான பிளான், கன்சிஸ்டன்சியோட டிசிப்ளினாக ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஸோ என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, சில பேசிக்கான விஷயங்கள் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, சரிங்க. இந்த பிளான், ஸ்ட்ராட்டஜி இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் பேசிக்காக சொல்லிடுறேன். ஏன்னா ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது ரோட் இன்னும் கிளியராக இருக்கும். ரைட், இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது பிகினராக இருந்தாலும் இல்லை இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் நம்ம நிறைய யூடியூப்ஸ், வீடியோஸ், டெலகிராம் எல்லாமே நம்ம பார்ப்போம். இதில் பார்க்கும்போது இந்த பிளான், ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே நம்ம தேடி பார்த்துட்ருப்போம். பட் ஒரு விஷயம் மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, எந்த ஒரு பிளானுமே எல்லாருக்குமே ஃபிட் ஆகாது. இப்போ நீங்கள் டாப்பர்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். அவங்க ஒரு 14 hours ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, 18 hours போடுவாங்க, 10 hours போடுவாங்க, ஒரு புக் லிஸ்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறது அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு செட் ஆகலாம். அந்த பிளான் தான் நம்மளும் செட் ஆகணும், நமக்கும் செட் ஆகணும், அந்த மாதிரி படிக்கணும், அந்த மாதிரி படிக்கலாம் எக்ஸாம் கிராக் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்துக்கு மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அந்த பிளான் அவங்களுக்கு செட் ஆகிருக்கலாம், உங்களுக்கு செட் ஆகாமல் கூட போகலாம். ஓகே, நமக்கு தேவை அவங்க என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணாங்க, சோர்ஸை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாமே தவிர அவங்க யூஸ் பண்ண அதே ஒரு டெய்லி ஸ்டடி பிளான் அதே மாதிரி கொண்டு போகணும், அதே 10 மணி நேரம் 15 hours அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, உங்களால் என்ன பண்ண முடியும், அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சனால் ஒரு 4 hours கூட கண்டினியூ படிக்க முடியும். பட் உங்களுக்கு ஒரு 1/2 hour படிக்கலாம், ஒரு பிரேக் வேணும், அதுக்கப்புறம் ஒரு 1 hour படிக்கலாம், பிரேக் வேணும், அந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, எவ்வளோ டைம் இருக்குது, என்ன சோர்ஸ் இருக்குன்றத உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம கொண்டு வரணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சோர்ஸஸ் நம்ம ரெஃபர் பண்ணலாம், என்ன புக்ஸ் கொண்டு படிக்கிறாங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம், கரண்ட் அஃபேர் என்ன படிச்சிருக்காங்க அதை நம்ம ரெஃபர் பண்ணலாம். பட் அந்த ஸ்ட்ராட்டஜியோ, அந்த பிளானோ, டெய்லி படிக்கிற விஷயங்களோ உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை எடுத்துக்கோங்க. டாப்பர் இருக்கா மாதிரி தான் நமக்கு இருக்கணும், அந்த மாதிரி கிடையாது. ஓகே, சரி, பார்த்துடலாம். ஸோ 2026 9 month ரோட் மேப் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் 2026க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல் என்சிஆர்டிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் பப்ளிகேஷன் புக் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு. வித் ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்த்துருவோம். 9 month எக்ஸாமுக்கு வந்திருக்கு நமக்கான எக்ஸாம் டேட்ஸ் இல்லையா. ஸோ செப்டம்பர் டு மே. ஸோ May 24 ஃபிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது அண்ட் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரைட், இப்போ இதில் என்னென்ன விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த விஷயம் பார்த்துக்கோங்க, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜி, பிளான் இது எல்லாமே செகண்டரி தாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. ஓகே, இந்த ஒரு விஷயம் மைண்டில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணிடணும். அதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பெருசாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கும், அதை நம்ம படிக்க தான் கம்மியாகிட்டே வரும். இப்போ ஒரு 10 புக் நீங்கள் படிக்க போகிறீங்க யூபிஎஸ்சிக்காக, 10 புக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கில் ஒரு 100 பேஜ் கிட்டே இருக்குப்பா. ஓகே, அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000 பேஜ் கிட்டே நீங்கள் படிக்க போகிறீங்க. எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், 1000 பேஜ் படிக்கணுமா, 10 புக் படிக்கணுமா, பார்க்கும்போது பெருசாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கும். பட் டெய்லி நீங்கள் படிக்க தான் இந்த 10 புக்கு 9 புக்காக மாறும், இந்த 9 புக்கு 8 புக்காக மாறும், இந்த 1000 பேஜ் 900 பேஜாக மாறும், 900 பேஜ் 500 பேஜாக மாறும். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துட்டால் அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும் போது எதுவுமே முடிக்காத மாதிரி தான் ஃபீல் ஆகும், பின்னாடி நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் யோசிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதான் அந்த புக் லிஸ்ட் எல்லாமே கம்மியாகிட்டே வரும், நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டே வருவீங்க. ஒரே நாளில் ஒரே மாதத்துலாம் ஃபுல்லாலாம் படிச்சிட முடியாது, டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிறதுக்கு நீங்கள் ப்ராப்பராக அதுக்கான உழைப்பை போடணும். ஓகே, ரைட். அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது கன்சிஸ்டன்சி. டெய்லி படிக்கணும். ஓகே, இப்போ இன்றைக்கி காலையில் நான் 8 மணிக்கு படிக்கிறேன்னா நாளைக்கும் 8 மணிக்கு படிக்கணும். அன்டில் இட்ஸ் எமர்ஜென்சினா மட்டும் நீங்கள் விடலாம். ஸோ டெய்லி கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய அகாடமி போனாலும், என்ன ப்ரிப்பேர் பண்ணாலும், தொடர் பயிற்சி இல்லாமல், இந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் எக்ஸாமை கிராக் பண்ணவே முடியாது. நம்ம எவ்வளோ சோர்ஸ் வாங்கினாலும், எவ்வளோ புக் லிஸ்ட் வாங்கினாலும், இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா யூபிஎஸ்சியை மறந்துடுங்க. அது மஸ்ட்டு. திரும்ப சொல்கிறது தான், 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ முடிக்க முடியாது, டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிறதுக்கு அந்த தொடர் பயிற்சி அவசியம். அண்ட் சேம் திங், டெய்லி ஸ்கெடியூல் தேவைங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகே, டெய்லி என்ன படிக்க போகிறோம், காலையில் மேக்ஸ் படிக்க போகிறோமா, ஆஃப்டர்நூன் ஜிஎஸ் படிக்க போகிறோமா, கரண்ட் அஃபேர் படிக்க போகிறோமா, மெயின்ஸ் படிக்க போகிறோமான்றதை டெய்லி என்ன பண்ண போகிறீங்க பிளான். அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 9 monthக்கான பிளான் நமக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 1 week பிளான் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 2 week பிளான் போடுங்க, நெக்ஸ்ட் 3 week பிளான், அப்புறம் 1 month பிளான். இந்த மாதிரி பிளானை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொண்டு போங்க. எடுப்பில் டெய்லி ஒரு 15 hours நான் படிக்கணும், 10 hours படிக்கணும், அந்த மாதிரி வேண்டாம். ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 4 hours, அப்புறம் 6 hours, 7 hours அப்படின்னு உங்களால் எவ்வளோ முடியுமோ ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வர அளவுக்கு நீங்கள் படிக்கணும்.
நீங்கள் எடுத்த உடனே 10 மணி நேரம் போட்டிங்கன்னா அந்த 10 மணி நேரம் படிக்க முடியாத பட்சத்தில் உங்களுக்கு நம்பிக்கை உடஞ்சிடும். அதை பண்ணாதீங்க. உங்கள் கெப்பாசிட்டி என்ன, ஏன்னா டெய்லி வந்து 4 ஹவர்ஸ் படிக்க முடியும். ஒரு வாரம் டெய்லி 4 ஹவர்ஸ் படிங்க. ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வாரத்தை அது 6 மணி நேரமாக மாறும். அதுக்கு அடுத்த 8 ஹவர்ஸாக வந்து மாறும். ஓகே, அப்போ டைமும் டெய்லி பிளானும் நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. அதுதான் பெட்டராக வந்திருக்கும். ஓகே, அடுத்த விஷயம், நியூஸ் பேப்பர் ரீடிங், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுறத வழக்கமாக வச்சுக்கோங்க. அதாவது இந்த மந்த்லி கம்பைலேஷன் படிக்கிறது வந்து பார்க்க நல்லா இருக்கும். பட் அதை ஃபுல்லாலாம் படித்து முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. லாஸ்ட் டைமில் ப்ரிலிம்ஸ் கிட்ட வரும்போதெல்லாம் தலை வெடிச்சிடும். அந்த லெவலுக்கே போயிடாதீங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எழுதணும். எப்படி படிக்கலாம்னு வீடியோ வந்து போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் சோர்ஸை லிமிட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் போக வேண்டாம். என்ன லிமிட் சோர்ஸ் இருக்குது, இந்த லிமிட் சோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கரண்ட் அஃபேர் இருக்கா, ஒரு பேப்பர் போதும். இப்போ ஹிந்து இருக்குது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குன்னா எதனா ஒரு பேப்பரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா பேப்பரையும் படிக்கணும், எல்லா வெப்சைட்டும் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி யூடியூப்பில் கரண்ட் அஃபேருக்கு எல்லாருமே போடுறாங்க. எல்லாமே ஃபாலோ பண்ண முடியுமானா ஃபாலோ பண்ண முடியாது. எதனா ஒன்று எடுத்துக்கோங்க, அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். போதுமான விஷயமா வந்திருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்ன வந்து பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் திங், உங்களோட ஸ்கெடியூலில் மாற்றாதீங்க. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அதை மாற்றாதீங்க. ஒரு 1 வீக் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, பிளான் போடுறீங்களா, செட் ஆகாதா, அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற விஷயம் தப்பாக இருக்குன்றது உங்களுக்கு மட்டும்தான் அடிக்கடி தோணிட்டே இருக்கும். உங்களை பார்த்து இன்னொரு வந்து பின்னாடி பொறாமப்படலாம். அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் பண்ணுறது சரியாக வந்திருக்கும். ப்ராப்பர் புக் லிஸ்ட் இருக்கா, ப்ராப்பர் டெஸ்ட் இருக்கா, அதை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஆரம்பத்துலாம் ஈஸியாக முடிச்சிட முடியாது. ஒரு லெவலுக்கு வரதுக்கே உங்களுக்கு ஒரு 3 மாதம் எடுக்கும். யூபிஎஸ்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் சோர்ஸையும் நீங்கள் மாற்ற வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பாலிட்டி வந்து படிக்கிறீங்க, லட்சுமிகாந்த் புக் வந்து படிக்கிறீங்க. இந்த புக்கு பெருசாக இருக்குப்பா, படித்தேன், கொஸ்டினே வரல, வேறு புக் நான் படிக்க போகிறேன். ஒரு அகாடமி யூடியூப்ல வந்து பார்க்குறீங்க, நல்லா இல்லை, வேறு வந்து பார்க்க போகிறேன். அந்த மாதிரி சோர்ஸ் நீங்கள் மாற்றவே கூடாது. ஒரு சோர்ஸ், மல்டிபிள் ரிவிஷன் ரொம்ப வந்து அவசியம். அடுத்தது மெயின்ஸ்க்கோ ப்ரிலிம்ஸ்க்கோ ஒரு டெஸ்ட் சீரிஸ் நிச்சயமாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு அகாடமியில் ப்ரிலிம்ஸ்க்கோ மெயின்ஸ்க்கோ டெஸ்ட் சீரிஸ் அவசியமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே டிமோட்டிவேஷன் வரவே கூடாது. இது எல்லாம் தான் பேசிக்கான விஷயங்கள். ஒரு டெய்லி பிளானை விட, ஒரு புக் லிஸ்ட்டை விட இது எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதான் பேஸ். ஓகே, அந்த பேஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, ரைட். இப்போது ப்ரிப்ரேஷன் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா, யூபிஎஸ்சியில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க அதோட சிலபஸை முழுமையாக எடுத்துக்கணும். சிலபஸ் அப்படின்னா ப்ரிலிம் சிலபஸ் ப்ளஸ் மெயின் சிலபஸ் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? சிலபஸ் எப்படி படிக்கலாம் நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு, சிலபஸ் ரொம்ப 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 முக்கியங்க. நான் ஒரு புக்கு வாங்குகிறேன், படிக்கிறேன், 8th புக் ஹிஸ்ட்ரி இருக்குது, நான் படிக்கிறேன்னா புக்கை படிப்பீங்க. எதுக்காக படிக்கிறீங்க, எங்கே வந்து படிக்கிறீங்க, என்ன வந்து வேணும், அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். படிக்கிற விஷயம் நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக இல்லை, யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா, அதான் வந்து முக்கியம். ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது, என்னென்ன புக்ஸ் வந்து வேணும் அதை முன்னாடியே கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. பேசிக்கான புக் லிஸ்ட், ஒரு என்சிஆர்டிஸ் இருக்கா, என்ன புக்ஸ் நான் வந்து வாங்கணும், ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கா, என்ன புக்ஸ் வந்து வாங்கணும், ஒரு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்கு அடிப்படையாக என்ன புக்ஸை யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எல்லாரும், அந்த பேசிக்கான புக் லிஸ்ட்டை ஹார்ட் காப்பியை கையில் வச்சுக்கோங்க. காசு இல்லைனாலும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஹார்ட் காப்பியை வச்சா பெட்டராக வந்திருக்கும். இப்போ என்சிஆர்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, மார்க்கெட்டில் கூகுளில் இருக்குது. பட் ஹார்ட் காப்பி இருந்தால் பெட்டராக வந்திருக்கும். ஸோ என்ன புக்ஸ் வந்து வாங்கணும் வீடியோ வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு அது வரைக்கும் கையில் நீங்கள் வாங்கிடணும். ஓகே, அடுத்த விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது பிஒய்க்யூ. இது ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஒரு புக்லெட் வாங்கிக்கோங்க. ஏன்னா வாங்கணும் சொல்கிறோம் அப்படின்னா இது எல்லாம் கையில் அவசியங்க. நம்ம வந்து ஒரு 1 lakh பே பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணுறோம், படிக்கிறோம், அதெல்லாம் தாண்டி ஒரு செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ படிக்கிறதுக்கோ இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் திங், சிலபஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். அது என்ன புக்ஸ் எனக்கு வந்து வேணுமோ அந்த புக்ஸை எல்லாமே வந்து பின்னாடி வாங்கியாச்சு. பிஒய்க்யூ பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு புக்லெட்டு, மெயின்ஸ்க்கு ஒரு புக்லெட்டு. மெயின்ஸுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஒரு லாஸ்ட் 10 years பேப்பரை சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எந்த பப்ளிகேஷனாலும் உங்களுக்கு ஓகே தான், இதான் பெட்டர், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ஒரு புக்லெட் நீங்கள் வந்து வாங்கிக்கணும். ஓகே, இது எல்லாம் கையில் இருக்கா, இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட பேசிக்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணுங்க. அண்ட் இங்கே நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்காக படிக்கிறீங்க, மெயின்ஸ்க்காக அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. யூபிஎஸ்சிக்காக நான் வந்து படிக்கிறேன், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் பண்ணுறது, நான் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ஸ்ட்ராங்காக இதை மட்டும் படிக்க போகிறேன். எஸ், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் மெயின்ஸ் போக போகிறோம், அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ப்ரிலிம்ஸை முடிஞ்சு மெயின்ஸுக்கு 2 மாதம் தான் டைம் கொடுப்பாங்க. இங்கே நிறைய இடத்துல நீங்கள் வந்து கேட்டுவிட பார்க்கலாம், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ, இதில் டஃபஸ்ட் ஸ்டேஜ் எது அப்படின்னா ப்ரிலிம்ஸ் தான். ஓகேவா? நீங்கள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டா மெயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெயின்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். ப்ரிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது மெயின்ஸ் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், ப்ராப்பராக ப்ராக்டிஸ் இருந்தால். ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்து இருக்காது, 2 மாதம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த 9 மாதங்களில் மெயின்ஸுக்கும் சேர்ந்த மாதிரி வேலையை போட்டால் தான் ப்ரிலிம்ஸ் படித்ததுக்கான அவ்வளோ கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான பலன் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் மெயின்ஸும் கிளியர் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வழியை வந்து பின்னாக பார்த்துக்கணும். இன்டர்வியூ அது வந்து பின்னாக அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். பட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டா மெயின்ஸ் கிளியர் பண்ணி ஆகணும். அதுக்கான வழிகள் நீங்கள் பேசிக்காக இப்போயே போட்டு ஆகணும். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், லேர்ன் ஃப்ரம் பேசிக்ஸ்.
ஓகே, இந்த என்சிஆர்டிஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். என்சிஆர்டிஸ் எந்த என்சிஆர்டியும் ஸ்ட்ராங்காக வந்து படிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி, இந்த 4 சப்ஜெக்ட்டு ரொம்ப ஸ்டாண்டர்டுங்க. ரொம்ப 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 ஸ்டாண்டர்ட். இதை எல்லாருமே கரெக்டாக ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். அதாவது சயின்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர் இருக்குது, அடுத்து என்ன ஐஆர் வந்து இருக்குது, எத்திக்ஸ் இருக்குது, எல்லா விஷயமும் கவர் ஆகுது. பட் இந்த 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை 4 நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ப்ரிலிம்ஸும் கிராக் பண்ண முடியும், மெயின்ஸும் கிராக் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர் அதிகமாக வருது, ஸ்கீம்ஸ் அதிகமாக வருது, படிக்க மாட்டேன்னா இங்கே தான் பேஸ் இருக்குது. பாருங்கள், ப்ரிலிம்ஸ் எடுக்கிறீங்க, ப்ரிலிம் சிலபஸ் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, கரண்ட் ஈவெண்ட், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமான விஷயங்கள் இவங்க தான் 60% 70% தான் கவர் ஆகிறாங்க. இப்போ நீங்கள் மெயின்ஸ் போகிறீங்க அப்படின்னா GS1 ஹிஸ்ட்ரி, GS1 ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமி, GS3 பாலிட்டி, GS2. ஓகே, அப்போ இங்கே தான் அந்த அடிப்படையான விஷயமா இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் எது? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி. இந்த 4 சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுது, எது வந்து ஈஸியாக ஃபீல் ஆகுது? ஏன்னா இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப டஃப்பாக எடுத்துக்காதுங்க. இப்போ ஏன்ஷியன் மெடிவல்லாம் ரொம்ப ராவாக இருக்கும், நிறைய நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். படிக்கும் போதே அடைச்ச என்னடா இது அப்புறமா தோணிடக்கூடாது. படிக்கும் போது உங்களுக்கு எது நல்லா வந்து வருது, ஜியாகிரஃபி நல்லா இருக்குது, பாலிட்டி ஈஸியாக இருக்கா, அந்த மாதிரி எந்த விஷயம் சூஸ் பண்ணி ஈஸியாக இருக்கிறத முதல்ல படிங்க. உங்களுக்கு ஒரு ஜோனை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஜோனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, அப்போ இந்த 4 சப்ஜெக்ட் இந்த என்சிஆர்டியில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி ஆஸ் பர் த சிலபஸ். அப்போ எப்படி சிலபஸ் படித்ததுக்கப்புறம் இந்த ஒரு டாபிக், இப்போ நான் 8th புக் நான் வந்து படிக்கிறேன், அந்த 8th புக்கில் இருந்து இந்த கேள்வி வருமா வர என்ன பண்ணி ஆகணும்? ஒரு டைமே நீங்கள் படிக்கிறப்ப அந்த டாப்பிக்லேருந்து பிவைக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா இல்லையா? ஒரு டாபிக், ஒரு பேட்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு பேட்டில் ஆஃப் கிளாஸ் இருக்குது, அந்த டாபிக் மெயின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க, ப்ரிலிம்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க, இல்லை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் டைம் எடுத்து பிவைக்கு எப்படி கேட்டிருக்காங்க, எங்கே அதிகமான வெயிட்டேஜ் இருக்குது, எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க, இயர் ஆன் இயர் எப்படி வந்து கேட்குறாங்க, எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறாங்க, இந்த எல்லா விஷயமே ஃபர்ஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அந்த ஆரம்ப காலகட்டம் அதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் புக்கை எடுக்கணும். அப்போ தான் வந்து படிக்க முடியும். ஓகேவா? அண்ட் படிக்கிற எல்லா விஷயம் நீங்கள் மெயின்ஸ்க்கும் சேர்ந்த மாதிரி தாங்க கொண்டு போகணும். என்சிஆர்டி இருக்குது, என்சிஆர்டி ப்ரிலிம்ஸ்க்காக மட்டுமானா கிடையாது. இப்போ ஜியாகிரஃபி படிக்கிறீங்க, ஒரு எர்த்குவைக் இருக்குன்னா அந்த எர்த்குவைக் ப்ரிலிம்ஸ்க்கும் வேணும், மெயின்ஸுக்கும் வேணும். இப்போ GS1 மெயின் சிலபஸில் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க? இந்தியன் வேர்ல்ட் ஜியாகிரஃபி சிம்பிளாக வந்து பிளாங்க முடிச்சாச்சு. இந்த ஃபிசிக்கல்ன்ற வார்த்தை மட்டும் தான் வந்திருக்கும். இது நீங்கள் மெயின் சிலபஸ் பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் ஜியோஃபிசிக்கல் ஃபினாமினா லைக் எர்த்குவைக், வல்கனோ, சுனாமி எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ 2025 மெயின்ஸ் பேப்பரில் எர்த்குவைக் பற்றி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கான பேசிக் எங்கே இருக்குது? என்சிஆர்டி தான் கவர் ஆகுது. அப்போ என்சிஆர்டி விஷயம் ஸ்கூல் புக்கு ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் கிடையாது. அந்த டாபிக் ப்ரிலிம்ஸ்க்கும் வேணுமா, மெயின்ஸ்க்கு வேணுமா, அது எப்படி வந்து லிங்க் பண்ணுன்றதை சிலபஸ் படிச்சுட்டு பிவைக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துடணும். ஓகேவா? அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் மெயின்ஸ்க்கும். அதாவது ஆரம்பம் 9 மந்த் இருக்குன்னா ஒரு 4-5 மாதங்கள் மெயின்ஸுக்குமான விஷயம் நீங்கள் சேர்த்து தான் போடணும். ப்ரிலிம்ஸ் கஷ்டமாக இருக்கனாலும் நீங்கள் டைமை பிரிச்சுக்கோங்க. இப்போ ஒன் டே ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு ஆஃப் டே மெயின்ஸுக்கும் சேர்ந்த மாதிரி வந்து பார்க்க போகிறேன், ஒரு ஆஃப் டே ப்ரிலிம்ஸ்க்கு சேர்ந்த மாதிரி பார்க்க போகிறேன். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொண்டு போகணும். ரைட்டா? அண்ட் மெயின்ஸுக்கு நோட்ஸ் எப்படிங்க மேக் பண்ணலாம்? ஒரு பெருசாக நான் வந்து புக் வாங்கி படிக்கணும் அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. இப்போது மெயின் சிலபஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஜியாகிரஃபி எடுத்துக்கலாம். ஓகேப்பா, இப்போ ஜியாகிரஃபி சிலபஸ் வந்து இருக்குது. இப்போ GS1 கொடுத்துருக்காங்க, எர்த்குவைக் இருக்குது சிலபஸில், அடுத்தது வல்கனோ இருக்குது, நெக்ஸ்ட்டு சுனாமி அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் லொக்கேஷன் சேஞ்சஸ் எல்லாம் வந்துருக்கும். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? நான் மெயின்ஸ் வந்து படிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் திங், சரிப்பா எர்த்குவைக் நான் சூஸ் பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள்? டாபிக் வந்து எழுதுங்க. எர்த்குவைக் அப்படின்னு போட்டுட்டு புக் இருக்கா, என்சிஆர்டி புக்ஸ் இருக்குது. 11th புக்கில் எர்த்குவைக் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக படித்து பார்த்து நோட்ஸ் எடுத்துடணும். முடிஞ்சிச்சு. அடுத்தது மொபைல் எடுங்க, கூகுளில் போய்ட்டு எர்த்குவைக் நோட்ஸ் UPSC, புரியுதா? எர்த்குவைக் நோட்ஸ் UPSC போடுங்க. ஒரு ஆர்டராக வந்து கொடுத்துருப்பாங்க. எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. மெயின்ஸ்க்கு ஒரு டாபிக் ஓவர், முடிஞ்சது. ப்ரிலிம்ஸ்க்கும் அந்த டாபிக் வந்து ஓவர். ஓகே, இப்போது இன்னொரு டாபிக் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்கள்? கூகுளில் போய்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் இந்தியன் சொசைட்டி UPSC அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்போ UPSCக்கு எதெல்லாம் வந்து வேணுமோ ஒரு ஆர்டராக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் நீங்கள் நோட்ஸாக மேக் பண்ணிட்டா மெயின்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் கையில் ஒரு கைடு மாதிரி ரெடி ஆயிரும். அதே விஷயத்தை நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பின்னாடி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ இந்த குளோபலைசேஷனில் ப்ரிலிம்ஸ்க்கான பாயிண்ட்ஸ் இருக்கும், மெயின்ஸ்க்கான பாயிண்ட்டாக வந்துருக்கும். ஏன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க? ஓகே, என்சிஆர்டி புக்ஸ் இருக்குது, பப்ளிஷன் புக் இருக்குது, நான் வந்து படிக்கிறேன், எப்படி வந்து பிரிக்கணும், மெயின்ஸ்க்கு எப்படி வந்து படிக்கணும், கிளியராக வந்து புரியாது. அப்போ இந்த ஒரு டாப்பிக்கும் கூகுள் பண்ணி இந்த டாபிக் UPSCன்னு போட்டால் லைனாக நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து எடுத்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது PM வந்து சைனா வந்து போயிருக்காங்க. இந்தியா சைனா ரிலேஷன்ஸ் UPSCன்னு போட்டால் ஃபுல்லாக வந்து வரும். SCOலாம் வந்து பின்னாக பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணக்கூடாது, எப்படி வந்து பண்ணலாம், இதுக்கு முன்னாடி PMஸ்லாம் எப்படி வந்து கொண்டு போயிருக்காங்க விஷயம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு நோட்ஸாக மேக் பண்ணிட்டா ஒரு ஐயர் உங்களுக்கு வந்து பின்னாடி ரெடி ஆகிடும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் 2 மந்த் நீங்கள் பண்ண வேண்டியது என்சிஆர்டி ஸ்ட்ராங்காக பேக் பண்ணணும்.
ப்ளஸ் அந்த டாப்பிக்கை ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்ந்த மாதிரி கொண்டு போகணும். ப்ளஸ் 1 ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்கள் வந்து முடிச்சு வைக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லட்சுமிகாந்த், ஜிசி லியாங், ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன வந்து வேணுமோ புக் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த 3 மாதங்களில் ஆப்ஷனலுக்கான விஷயத்தை நீங்கள் வந்து கொடுத்தாகணும். ஏன்னா 500 மார்க் இருக்குது. ஆப்ஷன் எதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? ஸோ ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்ணலாம் நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷனல் மஸ்ட் மினிமம் 2 பேப்பர் இருக்குன்னா ஒரு பேப்பராக நீங்கள் முடிச்சிருக்கணும். அந்த ஒரு பேப்பர் எப்படி வந்து படிக்க போகிறது கிளியராக வந்து பார்த்து வைங்க. இங்கே பயப்படக்கூடாதுங்க. இங்கே பயந்தா வேலைக்கே ஆகாது. நம்ம கிளியர் பண்ணுறோமோ கிளியர் பண்ணலையோ அதெல்லாம் வந்து செகண்டரி. யூபிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டால் அந்த பயம் கடைசி வரைக்குமே இருக்கும். படிக்கிற விஷயம் வேஸ்ட் ஆகுமா, டைம் போகிற வேஸ்ட் ஆகுமா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. பரவாயில்ல, எஃபோர்ட் வந்து போடுங்க. ஓகேவா? அப்போ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இங்கே நம்ம வந்து கொடுத்தாகணும். ஆப்ஷனுக்கு அதிகமாக டைம் வந்து கொடுக்கணும். ஆன்சர் ரைட்டிங் மஸ்ட். இந்த ஆன்சர் என்ன சொல்லணும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கையும் போட்டு ப்ராப்பராக நோட்ஸை வந்து மேக் பண்ணுங்க. நீ பார்க்க மட்டும் எழுத வேணாம், எல்லா டாப்பிக்குமே எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஜிஎஸ்3ல வந்துருக்கு அனிமல் ரியரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, எக்கனாமிக்ஸ் ஆஃப் அனிமல் ரியரிங் ஜிஎஸ்3ல வந்து கவர் ஆகுது. அப்போ டாப்பிக்கை போட்டு நோட்ஸ் எடுத்துக்கணும். எம்எஸ்பி வந்து கொடுத்துருக்காங்க, எம்எஸ்பி யூபிஎஸ்சின்னு போட்டால் நோட்ஸ் வரும். அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். எந்த அகாடமியாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை ப்ராப்பராக எடுத்தால் போதுமான விஷயமா வந்து இப்போ இருக்கும். உங்களுக்கு மெயின்ஸ்க்கான நோட்ஸ் உங்களுக்கு வந்து ரெடி ஆகும். ஓகே, ப்ளஸ் உங்களுக்கு டிசம்பர் எண்ட் ஜான் வரும்போது ப்ரிலிம்ஸ்க்காக ஒரு டெஸ்ட் நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணணுங்க. எம்சிக்யூ ஃபாலோ பண்ணலைன்னா எக்ஸாம்ஸை ப்ரிலிம்ஸை கிராக் பண்ண முடியாது. திரும்ப சொல்கிறேன், டஃபஸ்ட் ஸ்டேஜ்னால் அது ப்ரிலிம்ஸ் தான். நெகட்டிவ் மார்க் இருக்குது, சூஸ் பண்ணி போடணும், ரொம்ப கஷ்டமான விஷயம் ப்ரிலிம்ஸ் தான். அதை கிளியர் பண்ணிட்டா மெயின்ஸை முட்டி மோதி கிளியர் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் ப்ராப்பராக பண்ண அதுக்கான பேஸ் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்த 3 மாதங்கள் நீங்கள் பண்ண போகிறது என்சிஆர்டிஸ் ரிவிஷன் பண்ண போகிறீங்க, டெஸ்ட் ரிவிஷன் பண்ண போகிறீங்க, பிஒய்க்யூ அதிகமாக ஃபாலோ பண்ண போகிறீங்க, டெஸ்ட் ரிவிஷன் பண்ணணும், மேப் ரீடிங் அண்ட் ஃபேக்ட்ஸ். இந்த லாஸ்ட் ஒரு 3-4 மாதங்களும் அதிகமாக ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிலிம்ஸ்க்காக மட்டுமே நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஓகேவா? பிளானை ப்ராப்பராக பிரிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மண்டே வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ மண்டே என்ன வந்து பண்ண போகிறோம்? இன்னொன்று சிசாட் இதில் முக்கியமான ஒரு விஷயம், எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்ற பார்க்கணும். இப்போ 9 மந்த் இருக்குன்னா ஒரு மினிமம் 6 மாதத்துக்காவது சிசாட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக படிக்க முடியல அப்படின்னா கூட வாரத்தில் 7 நாள் இருக்கா, 7 நாள் இருக்குப்பா. இதில் என்ன பண்ணுங்கள், 5 டேஸு ஜிஎஸை வந்து படிங்க. 2 நாட்களில் முழுமையாக சிசாட்டுக்காக ஒதுக்குங்க. இப்போ மண்டே டு ஃப்ரைடே ஜிஎஸை ஃபுல்லாக வந்து படிங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டிக்கான ஃபுல்லாக படிச்சுடுங்க. சாட்டர்டே சண்டே வரும்போது 2 நாளுமே சிசாட் டாபிக் வைஸை முழுமையாக வந்து படிங்க. ஓகேவா? இது ஒரு 6 மாதத்துக்கு. லாஸ்ட் ஒரு 3 மந்த் என்ன பண்ணுங்கள், டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சிசாட் லேசாக நினச்சிடாதீங்க, நிச்சயமாக இது அவசியம். சிசாட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப 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 அவசியமான விஷயம். ஓகே, அப்போ டெய்லி என்ன பண்ணுங்கள், காலையில் ஓகேப்பா பேப்பர் வந்து இப்போ நான் படிக்க போகிறேன், முடிச்சாச்சு. அடுத்தது நம்பர் 2, என்ன சப்ஜெக்ட் நான் வந்து படிக்க போகிறேன் அதை வந்து பின்னாக மார்க் பண்ணிடணும். அடுத்தது நம்பர் 3, இந்த ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த படிக்கும்போது ஒரு டாப்பிக்குமே அதுக்கான பிஒய்க்யூ ரெலவெண்ட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது மெயின்ஸ் நான் வந்து எழுதி பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் 4th ரிவிஷன் நான் இதை வந்து இப்போ பண்ண போகிறேன். டெய்லி பண்ணுற விஷயங்களில் ரிவிஷன் அவசியம். கரண்ட் அஃபேர் நம்ம நோட்ஸ் எடுக்கிறோன்னா பல்காக வந்துடும். நம்ம எவ்வளோ தான் வந்து கரெக்டாக எடுத்தாலுமே ஒரு மாதத்துக்கு நம்ம நோட்ஸ் எடுக்கும் போது ரொம்ப பல்காக வந்து போகும். அந்த பல்கி நோட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக வீக்லி ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 5 டேஸ் நோட்ஸ் எடுக்கலாம், அதை ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த ரிவைஸ் பண்ணாமல் விடுறதோ கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறத மட்டும்தான் ஃபெயிலுக்கு மெயின் காரணம். தொடர்பயிற்சி இல்லைன்னா யூபிஎஸ்சி கிராக் பண்ணவே முடியாதுங்க. அதெல்லாம் நான் நிறைய வந்து அனுபவிச்சிருக்கேன். டெய்லி படிக்கணும், ரெகுலராக படிக்கணும், கரெக்டாக டைம் வந்து கொண்டு போங்க, பயப்படாதீங்க. சிசாட்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுங்க. ஓகே, அண்ட் சேம் டைம் ஆரம்பத்தில் ஃபுல்லாலாம் முடிச்சிட முடியாது, டைம் எடுக்கும். என்சிஆர்டி மட்டும் முடிக்கிறதுக்காவது மினிமம் 2.5 3 மாதம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சீனுக்குள்ளே வருவீங்க. அதான் வந்து ஆரம்ப காலகட்டம், ஒரு இன்ட்ரோ சீனே அதுதான். அதுக்கப்புறம் தான் படத்துக்குள்ளே வரணும், இன்டர்வல் விடணும், கிளைமேக்ஸ்லாம் வந்திருக்கு. அந்த ஆரம்ப ஸ்டேஜே நீங்கள் வந்து முறையிடக்கூடாது, பயப்படக்கூடாது. அது கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப ராவாக தான் இருக்கும், காண்டாக தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி உள்ளே ஃபேஸ் பண்ணுங்கள், பெட்டராக வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வேலைக்கு போகணும் எப்படி வந்து அதை அணுகலான்றதோ டைம் டேபிள் வந்து கொடுக்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒட்டுமொத்தமாக எப்படி வந்து பண்ணலாம், 9 மந்த்துக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 மாதம் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணும், மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போகணும். அடுத்த 3 மாதம் எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸும் வந்து முடிக்கணும், ப்ளஸ் ஆப்ஷனல் படிச்சாகணும். ஆன்சர் ரைட்டிங் டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் டிசம்பர் எண்டில். லாஸ்ட் ஒரு 3 மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்சிஆர்டிஸ் ரிவிஷன், டெஸ்ட்டு, பிஒய்க்யூ, மேப்ஸ், இது மட்டும் தான். இதான் உங்களுக்கான 9 மந்த்க்கான ஸ்ட்ராட்டஜி. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஃபவுண்டேஷன் பேட்சும் இதை பேஸ் பண்ணி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சாம்பிள் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஓகே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டவுட்ஸ் எதனா இருக்குது, ஸோ அடுத்த 9 மந்த் என்னென்ன விஷயம் வந்து வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நிறைய என்சிஆர்டிஸ் வீடியோஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் வந்து கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.